ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மண் வாசம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி நண்டு கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு தாங்க. ரொம்ப சுவையாகவும் சுலபமாகவும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு முதல்ல கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் விட்டு 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 2 நல்லா வெடிக்கட்டுன்ட்டு 10 பல் பூண்டு சேர்க்கணுங்க. பூண்டு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. பூண்டு லைட்டாக வதங்கினா போதுங்க, ரொம்ப வதங்க தேவையில்ல. நம்ம அரைச்சி எடுக்க போகிறோன்றதுனால அப்படியே இருக்கட்டுங்க. அது கூட 10 சின்ன வெங்காயம் தோல் உரித்து எடுத்து போட்டுக்கிறேன். அது கூட 2 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 100 கிராம் தக்காளிங்க. அதையும் நல்லா பெருசு பெருசாக நறுக்கி போட்டாச்சு. 1/4 மூடி தேங்காய், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இந்த அளவு பார்த்திங்கன்னா நான் 1/2 கிலோ நண்டுக்கு செய்கிறேங்க. 1/2 கிலோ நண்டு சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செய்கிறோம். லைட்டாக வதங்கினா போதுங்க, ரொம்ப வதங்க தேவையில்ல. இந்த மாதிரி அரைச்சி செஞ்சிங்கன்னா நண்டு நல்லா சுவையாக இருக்கும். அவ்வளோதாங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு தட்டில் மாற்றிக்கலாங்க. இது ஆறட்டன்னு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது ஆறட்டங்க அப்படியே. அதே வானலில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/4 டீஸ்பூனு பெருஞ்சீரகம் சேர்த்துக்குங்க. எண்ணெய் பெருஞ்சீரகம் முன்னாடியே அதில் சேர்த்து அரைக்கிறதால கம்மியாக சேர்த்துக்குங்க. பெருஞ்சீரகம் நல்லா வெடிக்கிட்டுன்ட்டு ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேங்க, பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. ஏன்னா நம்ம சின்ன வெங்காயம் அரைக்கிறதுல சேர்த்துக்கிறதுனால நான் பெரிய வெங்காயம் இதில் சேர்த்துருக்குறேன். நீங்கள் இதுலேயும் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா நல்லா சுவையாக இருக்கும். கூடுதலாக கொஞ்சம் கருவேப்பிலை, அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கணும். நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதில் சேர்த்துக்கலாங்க. நான் தண்ணிலாம் விடலைங்க, அப்படியே தான் அரைச்சேன். அதில் தக்காளியில் தண்ணி இருக்கிறதுனால அப்படியே நல்லா மஞ்சிடும். நீங்கள் தண்ணி சேர்க்க தேவையில்ல. அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. நல்லா ஒரு 2 நிமிஷம் குக் ஆனால் போதுங்க மசாலாவை. ஏன்னா முன்னாடி லைட்டாக வதக்கிருக்கிறோம். நல்லா இது மாதிரி 2வதும் வதக்கும் போது நல்லா சுவையாக இருக்கும். இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் கார மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள், இதை நல்லா சேர்த்து வதக்கி விட்டுக்குங்க. மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்குங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வைங்க. மசாலா போட்டதுக்கப்புறம் இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் ஓரமாக பிரிஞ்சு வரும் பாருங்கள். நம்ம மசாலா வதக்க இந்த எண்ணெய் ஓரத்தில் பிரிஞ்சு வரும். இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற நண்டு சேர்த்துக்கலாங்க. இது கடல் நண்டு தாங்க. நீங்கள் இதே மெத்தடில் வயல் நண்டு செய்யலாங்க. வயல் நண்டு செய்யும்போது லைட்டாக புளிப்பு அதிகமாக சேர்த்து தக்காளி கூடுதலாக சேர்த்துக்குங்க. இந்த மசாலா நண்டில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கிளறி விடுங்க. நீங்கள் இந்த நண்டு கிரேவி பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு தாங்க நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சாம்பாருக்கெலாம் கூட சைட் டிஷ்ஷாக வச்சுன்னு சாப்பிட்லாங்க, சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க. நல்லா நண்டு போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கி விடுங்க. ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேருங்க. தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இப்போ நான் கிரேவியாக செய்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்தங்க. நீங்கள் குழம்பு வைக்கிற மாதிரி இருந்தால் கூடுதலாக கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொதிக்க விடுங்க. 1/2 கிளாஸ் தண்ணியே கரெக்டாக இருக்குங்க. நண்டில் கொஞ்சம் தண்ணி விடும், அதனால் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்குங்க. அவ்வளோதாங்க. இதை ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வைங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டுங்க. அப்படியே
நீங்கள் இடையில கிளறி விட்டுக்குங்க. ஏன்னா நம்ம தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால இடையில கிளறி விட்டுக்குங்க. பாருங்கள் 10 நிமிஷம் கழித்து உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா மசாலாலாம் நல்லா வெந்து சூப்பராக இருக்குது பாருங்கள் நண்டு. நீங்கள் நண்டோட அந்த மசாலாவை எடுத்து வச்சு சாப்பிட்டாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. மேலே வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்து நுணுக்கி போட்டு வச்சுருக்கேங்க. கூட மல்லியும் கருவேப்பிலையும் நறுக்கி போட்டிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. மிளகு வந்து நல்லா கிரேவி ரெடியானதுக்கப்புறம் நுணுக்கி போடுங்க. முன்னாடியே சேர்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக கசக்கிற மாதிரி இருக்கும். அதனால் மிளகு போட்டதும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு நம்மளுடைய நண்டு மசாலா. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மண் வாசம் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.